நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அதிகமான growthலையும் நல்ல குவாலிட்டியோட இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். அதோடு சேர்த்து இந்த ஸ்டாக்ஸை எங்கிருந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். NSE இந்த வருஷம் மார்ச்ல புதுசாக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணாங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்னு. ஏற்கனவே நிஃப்டி ஸ்மால் கேப் 250ன்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸில் ஸ்மால் கேப் கேட்டகரியில் இருக்கிற 250 ஸ்டாக்ஸ் இந்த இண்டெக்ஸில் இருக்குது. பட் இப்போ புதுசாக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் 250ல் இருக்கிற குவாலிட்டியான 50 ஸ்டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி புதுசாக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பேசிஸில் இந்த 50 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதே மாதிரி ஏர்னிங் பெர் ஷேர், இந்த ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த 50 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 விடவும் அதிகமான growth கொடுத்துட்ருக்கு. இன்னைக்கு இந்த குவாலிட்டி 50 இண்டெக்ஸில் இருக்கிற அதிகமான growth பொட்டன்ஷியல் இருக்கிற 5 ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது CDSL. இந்த கம்பெனியுடைய growthக்கு காரணமாக இருக்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸான நாம தான். இவங்களுடைய பிஸ்னஸ் நாம் வாங்குகிற ஷேர்ஸை டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் ஹோல்ட் பண்ணி வைக்கிற டெபாசிட்டரி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது தான். இந்த டெபாசிட்டரி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுல ரெண்டு கம்பெனிஸ் தான் இருக்கிறாங்க. ஒன்று NSDL, இன்னொன்று CDSL. இதில் நம்பர் ஆஃப் டிமெட் அக்கௌண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது CDSL கிட்ட தான். மொத்தமாக இது வரைக்கும் இந்தியாவில் 14 கோடி டிமெட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் 10 கோடி அக்கௌண்ட்ஸ் CDSLோடைய அக்கௌண்ட்ஸாக இருக்குது. இந்த பிஸ்னஸில் இவங்களுக்கு 73% மார்க்கெட் ஷேரும் இருக்குது. நெட்வொர்க் எஃபெக்ட் அப்படிங்கிற காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு இருக்கிறதுனால இதே அளவுக்கு மார்க்கெட் ஷேரை இந்த கம்பெனி தொடர்ந்து ரிட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. 2018 வெறும் 1.5 கோடி டிமெட் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து இப்போ 10 கோடி டிமெட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. 2018 150 கோடி ரூபா ரெவன்யூல இருந்து இப்போ 620 கோடி ரெவன்யூ அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோடைய கண்டினியூஷன் 76 கோடியில் இருந்த ப்ராஃபிட் இப்போ 276 கோடி அப்படிங்கிற அளவுக்கு ப்ராஃபிட் 4 மடங்கு வளர்ச்சியும் கொடுத்துருக்கு. இந்த கண்டினியூஷன் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. 320 ரூபாயில் 2018 இருந்த இவங்களோட ஷேர் இப்போ 1900 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் 142 கோடி. பட் இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கிற டிமெட் அக்கௌண்ட்ஸோடைய நம்பர்ஸ் வெறும் 14 கோடி தான். இங்கே இருந்து இன்னும் பல மடங்காக வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸும் தொடர்ந்து மிக வேகமான வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கிற கம்பெனி கார்போரண்டம் யுனிவர்சல். அதிகம் பேசப்படாத அருமையான தமிழக நிறுவனம் அப்படின்னு இந்த கம்பெனி பற்றி ஏற்கனவே ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். இவங்களுடைய பிஸ்னஸ் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் செராமிக்ஸ், எலக்ட்ரோ மினரல்ஸ், அப்ரசிவ்ஸ், இந்த 3 டிவிஷன்லையும் சின்னதாக வேரியஸ் யூசேஜ் அண்ட் நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி மிக அதிகமான நம்பர்ஸில் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் இந்த கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை வேர்ல்டு வைட் இருந்து சோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இந்த கம்பெனிக்கு 22 இடத்துல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் வேர்ல்டு வைடாக இன்னும் 15 ஃபேக்ட்ரிஸும் இருக்குது. இப்படி வேரியஸ் பிளேசஸில் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸை வேர்ல்டு வைட் செல் பண்ணுறாங்க. இப்படி ரா மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து அதை செல் பண்ணுற வரைக்கும் இந்த காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸை மிக அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2018 1700 கோடி ரூபா ரெவன்யூலேருந்து இப்போ 2589 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் 215 கோடியிலேருந்து 330 கோடி அப்படிங்கிற அளவுக்கு ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கண்டினியூஷன் இது கம்பெனியோட ஷேர் ப்ரைஸில் 331 ரூபாயில் இருந்த ஷேர் ப்ரைஸ் இப்போ 1180 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புதுசாக இந்த கம்பெனிக்கு காம்படிஷன் வர்றதில்லை. அதனால இந்த கம்பெனியால் ஸ்டேபிளாக க்ரோ ஆக முடியுது. இப்போ ரீசெண்டாக இந்த கம்பெனி ஜெர்மனில் 2 புது கம்பெனிஸை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸோட அடிஷனல் ரெவன்யூவும் அதே மாதிரி இந்த புது ஜியோகிராஃபியில் இவங்களோட ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கிறதுனால இந்த கம்பெனியுடைய க்ரோத் வர்ற நாட்களில் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. 3வது கம்பெனி KEI இண்டஸ்ட்ரீஸ். லாஸ்ட் 15 இயர்ஸில் 100 மடங்குக்கும் அதிகமான வெல்த்தை கிரியேட் பண்ண ஸ்டாக். ஸ்டில் இன்னும் அதிகமான growth-ஐ கிரியேட் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியலும் இந்த கம்பெனிக்கு இருக்குது. கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் இதுதான் இவங்களுடைய பிரைம் பிஸ்னஸ். ஸ்டார்டிங் டேஸில் பவர் கம்பெனிஸ்க்கு தேவையான ஹை டென்ஷன் கேபிள்ஸை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணிருந்தாங்க. அங்கேருந்து ப்ராக்ரஸ் ஆகி அந்த எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸை
அந்த பவர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்காக பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது அங்கிருந்து நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்பெனி இன்னும் ஃபர்தராக க்ரோ ஆச்சு. இப்போ அங்கிருந்து இன்னும் டெவலப் ஆகி இந்த ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் 90% யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு எல்லா செக்மெண்ட்ஸ் வழியாகவும் இவங்களுடைய க்ரோத்தை என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இங்கிருந்து இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்காக 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் குஜராத்தில் புதுசாக ஒரு ஃபேக்டரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடிஷ்னலாக ஏற்கனவே இருக்கிற ஃபேக்டரிஸில் இன்னும் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுடைய பிஸ்னஸ் கான்சன்ட்ரேஷன், க்ரோத் அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டுமே ப்ராப்பராக இருக்கிறதுனால இந்த கம்பெனி அக்ரெசிவாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. 2018 4200 கோடி ரூபா ரெவன்யூ ஏர்ன் பண்ண கம்பெனி இப்போ 2021 6900 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி 181 கோடி ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுலேருந்து இப்போ 2023 477 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய கண்டினியூஷன் இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 406 ரூபாயிலிருந்து இப்போ 3036 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு 5 வருஷத்துல 7 மடங்கு வளர்ச்சியும் கொடுத்திருக்கு. 4வது கம்பெனி பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனிக்கு 5 பிசினஸ் வெர்டிகல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பயோ எனர்ஜி, அடுத்து ஹை பியூரிட்டி சிஸ்டம்ஸ், 3வது கிரிட்டிக்கல் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ், 4வது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், 5வது பிரிவரி அண்ட் பிவரேஜஸ். இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற பயோ எனர்ஜி டிவிஷன் மிக அதிகமான வளர்ச்சியில் இருக்கு. இந்த டிவிஷன்ல இவங்களுடைய பிசினஸ் 2 செக்மெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பயோ மொபிலிட்டி, செகண்ட் பயோ பிரிசம். இதுல பயோ மொபிலிட்டியில ஸ்டார்டிங் டேஸ்ல எத்தனால் பிளெண்டிங் வித் பெட்ரோல் 5% இருந்துச்சு. லேட்டர் இந்த 5% 10% இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ பெட்ரோல்ல 20% வரைக்கும் எத்தனால பிளெண்ட் பண்ணலாம்னு சொல்லி கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால நாளுக்கு நாள் எத்தனாலுடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்டா எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணாம பட் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ற சுகர் கம்பெனிஸ்க்கு எத்தனால் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான ப்ராசஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்டலேஷன் இந்த எல்லா சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஃபோக்கஸ் காரணமா இந்தியன் எத்தனால் மார்க்கெட்ல 65% மார்க்கெட் ஷேர் பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது. இந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுடைய க்ரோத்தே இந்த கம்பெனிக்கு ஒரு மிக வேகமான வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. அடிஷ்னலா இந்த கம்பெனிக்கு இன்னொரு அவென்யூவும் வந்து சேர்ந்திருக்கு. அது கம்ப்ரஸ்டு பயோகேஸ். ரீசெண்டா நம்ம கவர்மெண்ட் 5000 கம்ப்ரஸ்டு பயோகேஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான பாலிசி கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதனால இந்த பயோகேஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸும் இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிஸ்னஸில் இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் இந்த ரெண்டையும் ஆல்ரெடி ஓன் பண்ணுற பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த பிஸ்னஸ்லையும் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் மூலமாக மிக அதிகமான மார்க்கெட் ஷேரை கமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 2018 923 கோடி ரூபா ரெவன்யூ இருந்த கம்பெனி இப்போ 3152 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் 62 கோடியிலிருந்து இப்போ 237 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோடைய கண்டினியூஷனாக 105 ரூபாயில் இருந்த ஷேர் ப்ரைஸ் இப்போ 569 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸும் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி வர்ற நாட்கள்லையும் இந்த சேம் 40% growth இன்னும் கொஞ்ச நாளுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஹை growth இந்த கம்பெனி அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 5வதாக இருக்கிறது செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ். இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் இன்டீரியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. பிளைவுட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டில் மட்டும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்போ பிளைவுட்ஸ், லேமினேட்ஸ், டோர்ஸ், எம்டிஎஃப், பார்ட்டிகிள் போர்ட்ஸ் இப்படி வேரியஸ் ப்ராடக்ட்ஸுக்கு தங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் அசாம்லேயும் மட்டும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருந்த கம்பெனி இப்போ குஜராத், தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட் இப்படி இந்தியாவில் வேரியஸ் பிளேசஸில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை ஸ்டார்ட் பண்ணது மூலமாக பேன் இந்தியாவுக்கும் டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு போகிற அளவுக்கு இவங்களுடைய கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2018 2200 கோடி ரூபா ரெவன்யூ ஏர்ன் பண்ண கம்பெனி இப்போ 3600 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 158 கோடி ரூபா ப்ராஃபிட்லேருந்து இப்போ 366 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட்டும் மோர் தென் டபுள் ஆயிருக்கு. இதோடைய கண்டினியூஷன் 162 ரூபாயில் இருந்த ஷேர் ப்ரைஸ் இப்போ 762 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி இவங்களுடைய அடுத்த டார்கெட்டாக 2031 12,000 கோடி ரெவன்யூ ஏர்ன் பண்ணுற கம்பெனியாக இருக்கணும்ன்ட்டு அதுக்கு தேவையான கெப்பாசிட்டிஸையும் ப்ராசஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த குவாலிட்டி 50 அப்படிங்கிற இண்டெக்ஸில் 5 ஸ்டாக்ஸை பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது போக இன்னும் 45 கம்பெனிஸ் இருக்குது. மொத்தமாக இருக்கிற 50 கம்பெனிஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இந்த 50 கம்பெனிஸ்ல எந்த கம்பெனிஸை பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம், எந்த கம்பெனி ஷுவரா ஸ்மால் கேப்ல இருந்து மிட் கேப், மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப் இப்படிங்கிற அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிற கம்பெனிஸை கமெண்ட் பண்ணுங்க. அந்தந்த கம்பெனிஸ் பத்தி டீட்டெயில்டா நாம வர நாட்கள்ல பார்க்கலாம். தேங்க்யூ.